குக்கி மேன் தான் உயிர். நான் வாங்கியிருக்கிறேன் குக்கீஸ். ஹெச்பி, லெனோவோ, டெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வரும். ப்ரிடேட்டர், ஹீலியோஸ், நியோ 16 இந்த லேப்டாப் தான் நம்ம வாங்க போகிறோம். ரொம்ப வருஷம் கனவுங்க ஆக்சுவலாக எனக்கு ஒரு கேமிங் லேப்டாப், ஒரு ஹை அண்ட் நிறைய ஸ்பெக் இருக்கிற லேப்டாப் வாங்கணும்னு. So this is like 2.5 lakhs. ஸோ வெனஸ்டே நம்ம திருப்பி மறுபடியும் இங்கே வந்து we can collect our editing laptop. ஆன்லைனுக்கும் இதுக்கும் 5000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குடா. Tax வந்து 18% தான்ல. GST. இது வந்து இவங்க கேமிங் லேப்டாப்ஸ்க்கான மவுஸு. கரன் சாப்பிட்டேன். ஹாப்பியா? ரெடி மாசா? நம்பர் கீழே ஒரு கால் போடுறாங்க. இது என்னது? இது என்ன பைக்கு? வெயிட் அதிகம். இது 250 கிலோ. அதான் எங்கள் அம்மாவுடைய இதோட ஃபர்ஸ்ட் vlog ஆன் ஸ்க்ரீனாக அவங்க முகம் காமிச்சு பேசுறது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரம் மால், விஜயா நெக்ஸஸ் மால்னு பேர் மாற்றிட்டாங்க. அங்கே போயிட்டுருக்கோம் வடபழனி. ஸோ முக்கியமாக வந்து லேப்டாப் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நம்ம எடிட்டிங்க்கு புதுசாக ஒரு லேப்டாப் வேணும். பட் அதுக்கு முன்னாடி மாலில் அம்மாவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அவங்களையுமே கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளாக குக்கீஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இங்கே குக்கி மேன் கடை இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா இவங்க மாலில் அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்க. என்னெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ அந்த கடைக்குள்ளெல்லாம் போகிறதா இருந்தால் போவோம். ஸோ லெட்ஸ் see how it goes. ரொம்ப நாள் கழித்து ஆக்சுவலாக ஒரு 2-3 வருஷம் கழித்து அம்மாவோட இந்த மாதிரி ஒரு மாலுக்கு வரேன். ஸோ ஹியர்ஸ் குக்கிங் மேன். எங்கள் அம்மாவுக்கு குக்கி மேன் தான் உயிர். இங்கே வந்து 1 கிலோவுக்கு 10 குக்கி வாங்கினாலும் வெறும் 4 நாளில் காலி பண்ணுவாங்க. அண்ட் யூ கெட் அ லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஓவர் ஹியர் அஸ் வெல். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த குக்கீஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணியே பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லா குக்கீஸோட ஃப்ளேவரும் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ டேஸ்ட்டுக்கு கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்க. தெர் ஆர் மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ். ஒரு 15லேருந்து ஒரு 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஒரு 2-3 டேஸ்ட்டு கேட்டு வாங்கிக்கலாம், சாப்பிட்டு பார்த்தே வாங்கிக்கலாம். ஸோ எங்களுக்கு ஒரு சில ஃபெமிலியரான குக்கீஸ்லாம் இருக்குது, அதை தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப் பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல் பிளாக் ஜீப் காம்பஸ் இருக்குது. ஒரு பிளாக் எடிஷன் வெர்ஷன் மாதிரி. அம்மாவுக்கு வந்து இது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த காரை. ஸோ அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஜீப்புன்ற பேரை பார்க்குறாங்க. ஏன்னா அக்கார்டிங் டு ஹர் வந்து ஜீப்புனா என்ன, டைப் ஆஃப் அ கார், டைப் ஆஃப் அ 4-wheeler தானே நம்ம சொல்லுவோம். ஜீப்புன்னு ஒரு பிராண்ட் இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அம்மா கேட்டுட்டு இருக்காங்க என்ன அதில் ஜீப்புன்னு எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் சொல்கிறேன் ஜீப்புன்றது வந்து ஒரு பிராண்டுன்னு. ஷீ இஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் பை த கார். அவங்களுக்கு அந்த பிளாக் கலர் கார்னாலே பிடிக்கும். கரெக்டாக அதுக்கு வேற மேட்சிங்காக அவங்களும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களா, அதனால அந்த எஸ்யூவியை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கார், அந்த ரோட் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. அது ரொம்ப பிடிச்சி போச்சு, தி ஏஸ்தட்டிக்ஸ் அண்ட் லுக்ஸ். ஸோ எனிவே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்கே ஒரு பைக்குக்கும் ஒரு சின்ன ஃபேர் மாதிரி போட்டிருக்காங்க, எக்ஸிபிஷன் மாதிரி. தேர் ஆர் லாட் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட்ஸ் அண்ட் கேடிஎம். எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணுன்னு தோணுது. பட் ஆல்சோ வி ஹேவ் டு கோ see the லேப்டாப். அதுக்காக தான் வந்து மெயினாக வந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்குங்க. ஃபோரம் மால் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நெக்ஸஸ் விஜயா மால் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பிளேசஸ். ஸோ ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் வேறு. லுக்ஸ் பியூட்டிஃபுல். கேமரா நம்ம தெரியும் தெரியுதா குட்டியா? இது அந்த சைடு வந்து பார்த்தோன்னா பெருசாக தெரியும். இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. என்ன பண்ற? இதெல்லாம் வரும் இப்போ வீடியோவில். மூஞ்சி தொடக்கிறது, மூக்கணும் கிட்டாதா? இப்படியே கூப்பிட்டு போவா வடிவல் மாதிரி. ஒரு மொட்டையை கூப்பிட்டு போவா. சக்கை கை எடுத்தா சக்கை கடிச்சிடாத. என்னம்மா என்ஜாய் பண்றியா? சொல்லு, வாய் தரணும். சூப்பர். என்ன சூப்பர்? என்ன வாங்கியிருக்கிற? குக்கீஸ். வீட்டை வச்சு டப்பு டப்பா துண்டுறதுக்கு எவ்வளோ குக்கீஸ் வாங்கியிருக்க? 1 kg. 1.5 கிலோ குக்கீஸ். 250 லிட்டர் பேரல் மாதிரி இருக்கிற. ஒரு அளவுக்கு மேலே பண்ண ஜிம்முக்கு சேரா. வீட்டில் வந்து உட்காந்து வந்து நொறுக்கி தீனி தின்றதுக்கு குக்கி மேனில் 1 கிலோ குக்கி. இந்த மாதிரிலாம் அப்புறம் எப்படி அவன் ஆம்ஸ் வரும்? எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். ஏன்னா அங்கே தான் லெனோவோ, ஏசஸ் எல்லா லேப்டாப் பிராண்ட்ஸ்க்கான ஷோரூம் இருக்குது. நம்ம ஏசர் போயிட்டு ப்ரிடேட்டர் லேப்டாப் பார்க்க போகிறோம்.
லாக் பண்ணுறோம் பாரு. எங்கே போகிறோம்? பார்ப்போம். எப்படியும் ஆன்லைனை விட என்கிட்ட கம்மியாக இருக்காது. அப்படி ஒரு வேளை கம்மியாக இருந்ததுன்னா, இல்லை ஆன்லைனுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா வாங்கலாம். இதெல்லாம் 2 பேக் வாங்கணும். சும்மா கேட்டேன். அப்படியே பார்க்காம வா. சரி அது பார்த்துட்டு வரலாம். அங்கங்கன்னு கண்ணை அலாய விட்டுனே வருது. எதுக்கு வந்தோம் நம்ம? பார்க்க தானே வந்தோம். கைக்குள்ள இருந்துச்சுவா லெஃப்ட்டுக்கு. இப்போ என்னென்னு எல்லாம் ஏதோ கேட்டுப்போம். அதாவது இப்போ வாங்குறது வந்து பார்ப்போம் என்ன ஆஃபர் பண்ணுறான்னு பார்ப்போம். சப்போஸ் ஆஃபர் நல்லா இருந்ததுன்னா இப்போ வாங்கலாம், இல்லாட்டி இது பண்ணிக்கிட்டு தான். இல்லை அட்வான்ஸாக என்ன இருக்குது பார்த்து 2 செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு போகலாம். ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரோ ஃபுல்லாக லைனாக எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இருக்கும். சாம்சங் மெயினாக வந்து லேப்டாப் ரிலேட்டட் கம்பெனிஸ் இருக்கும். ஹெச்பி, லெனோவோ, டெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வரும். நான் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி லெனோவோவில் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தட் வாஸ் ஆல்சோ இன் திஸ் வெரி சேம் ஷோரூம் லெனோவோவில். பட் இன்றைக்கி வந்து நம்ம ஏசர் போகிறோம். ஸோ ப்ரிடேட்டர் லேப்டாப், ஏன்னா மெயினாக எடிட்டிங்காக தான் இந்த லேப்டாப் வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நேரில் செக் பண்ணணுன்றதுக்காக தான் ஸ்டோரில் வாங்கலான்னு ப்ரிஃபர் பண்ணேன், பெட்டர் தென் பையிங் ஆன்லைன். ஸோ ஏசர் ஷோரூம் நம்ம வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு நான் என்ன மாடல் பார்க்குறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பார்க்க வந்த மாடல் வந்து இதுதான். இதில் வந்து நம்ம 13 ஜென் வந்து அமேசானில் பார்த்தோம். ஓகேவா, இவங்ககிட்ட இருக்கிறது வந்து 14 ஜென். ஸோ நியூ லான்ச் நீங்கள் போட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் லைக் 2.5 lakhs. நம்ம தேடி வந்ததோட ஸ்பெக் ஷீட் அதிகம். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெக் ஷீட் ஃபார் தட். சரியா? ஸோ இந்த சேம் மாடலில் நம்ம அமேசானில் பார்த்தோம் இல்லையா, அதோட இது வந்து இப்போ ஸ்டாக் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படுறத விட ரொம்ப அட்வான்ஸ்டு. அதோடைய டிஸ்பிளே பீஸ் இல்லை, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக் வைஸ் சேம் தான், இதே தான் வரும். ஸோ இட் லுக் த சேம் வே. ஸோ கேன் ஐ க்ளோஸ்? ஸோ ஐ திங்க் 15.6 inch screen, 6 inch. ஸோ லுக் வைஸ் வந்து வெரி வெரி சிமிலர். இது வந்து ப்ரெடேட்டரோடைய ஐகானிக் லோகோ. ஸோ அது பார்க்கலாம். கம்ப்யூட்டர் மாதிரியாவா பண்ணலாம். ஆனால் நீ வெளிலலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டிலே தானே வச்சு வேலை செய்யணும். ஆமாம், இவன் நான் விக்கிக்கெலாம் கொடுக்கணும். இந்த எடிட்டர் பாய்க்கு ஃபோன் பண்ணி கேட்போம், ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதை விட அவன் தான் யூஸ் பண்ண போகிறான். ஸோ லெட் அஸ் ஆஸ்க் ஹிம். ஹலோ விக்கி, ஏசரில் தான் இருக்கேன். ஏசர் ஃபோரம் மால், ஏசர் ப்ரெடேட்டரோடைய ஷாப்பு. ஹலோ, உள்ள எடுக்காது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ இப்போது நம்ம வாங்க போகிற லேப்டாப்க்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஆன்லைனில் நான் அமேசானில் பார்த்துருந்த லேப்டாப்பும் இங்கே இருக்கிற லேப்டாப்பும் வந்து ஸ்பெக் வைஸ் வந்து சிமிலரான்றது செக் பண்ணணும். ஸோ 16 GB ரேம், தட் இஸ் மை ப்ரைமரி ரெக்குயர்மெண்ட். ஏன்னா அப்போ தான் வந்து வீடியோஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகும் எடிட்டிங்க்கு. நாங்கள் சைட் வீடியோக்கும் சரி யூடியூப்க்கும் சரி இந்த லேப்டாப்பை தான் ப்ரைமரியாக எடிட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் முடிச்சுட்டு வரேன். பிஸ்கெட் பத்திரமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. ஸோ ப்ரிடேட்டர் ஹீலியாஸ் நியோ 16 இந்த லேப்டாப் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ இன்டெல் கோர் வந்து பார்த்தீங்கன்னா i7 கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் 11, 16 GB ரேம், அதுதான் நமக்கு மெயின். 1 TB SSD விச் இஸ் வெரி குட் ஸ்டோரேஜ், இன்பில்ட் ஸ்டோரேஜ். GeForce RTX
40, 50. இது வந்து நம்ம ஆன்லைனில் பார்த்தது. ஸோ 1,05,000 இருக்குது இங்கே ஸ்டோரில். ஆன்லைனில் வந்து 1,10,000 பார்த்துருந்தேன். ஸோ ஆன்லைனை விட ஸ்டோரில் கம்மியாக இருக்குது. பிகாஸ் இதோடைய நெக்ஸ்ட் மாடல் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. வந்துருச்சு டெக்னிக்கலாக. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். தேர்ஃபோர் இந்த பர்டிகுலர் மாடலோடைய ப்ரைஸ் வந்து இப்போ நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஹீலியோஸ் நியோ 16. இப்போ என்னன்னா விக்கி பாய் வந்து நம்ம டியூஸ்டே ஒரு வெனஸ்டே வரலாம். டுடே சண்டே. ஸோ ஒரு 2 days ரிசர்ச் பண்ணிட்டு வரலாம்னு சொன்னார். பட் நம்ம ஆன்லைனில் பார்த்து அதே சேம் ஃபீச்சர் தான் எடுக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து ஒரு சின்ன பேசிக் அட்வான்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு we can just leave. ஸோ ஆர்டர் பண்ணி வர வைக்கிறதுக்கு 2 நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி 3 நாள் வச்சுக்கோங்க. ப்ராப்ளி வெனஸ்டே வச்சுக்கோங்களேன். ஸோ வெனஸ்டே நம்ம மறுபடியும் இங்கே வந்து we can collect our editing laptop. இது ஆக்சுவலாக கேமிங் லேப்டாப். டெக்னிக்கலி that's not required for me. விக்கி ஸ்பெக் எல்லாமே சேம். ஓகே ஸோ ஸ்பெக் வைஸ் வந்து சேம். ஓகேவா? ஓகே. இது வந்து அங்கே பார்த்ததோட ஒரு 5,000 வந்து கம்மியாக இருக்குது. அவர் இன்டெல்லே எடுத்துக்கோங்க, இன்டெல் i7 எடுத்துக்கோங்க. பட் இது வரத்துக்கு வந்து ஒரு 3 நாள் டைம் ஆகும்னு சொல்கிறாரு. நம்ம எதுக்கு கேம்பிள் பண்ணிட்டு ரெண்டுத்துலேயும்? இது வந்து அது வந்து RTX 4050. இந்த ப்ராசஸ் வந்து 4060 கிடையாது. நம்ம இதே எடுத்துக்கலாம். 4050 தான் எடுத்துக்கலாம்ல? அதே எடுத்துக்கலாம். எதுக்கு இது அதுவா இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு உனக்கு இன்டெல் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ராசஸர்னால் அதே எடுத்துடலாம். ஆமாம், இன்டெல் நல்லா இருக்கும். அப்போ கன்ஃபியூஷன் தானடா. நான் அட்வான்ஸ் மட்டும் ஒரு 2K தான் கேட்குறாங்க. ஏன்னா இது அகேன்ஸ்ட் ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணுமா. நான் அட்வான்ஸ் மட்டும் இப்போ பண்ணிடுறேன். வெட்னஸ்டே இங்கே ஸ்டோருக்கு வந்தோடனே எடுக்கும்போது நீ வந்துடு, ஒன்றா போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1 hour. இவங்க எப்படி இது இந்த ரேஞ்சுக்கு பண்ணுறாங்க எப்படி தெரியுமா? ஆன்லைன்லேயே அதிகமாக இருக்குது. ஆன்லைனுக்கும் இதுக்கும் 5,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குடா. இங்கே அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குது இவங்ககிட்ட. கம்மியாக இருக்குது. ப்ளஸ் கார்டு ஆஃபர் வச்சுருக்காங்க. பட் ஸ்பெக் வைஸ் வந்து நான் உனக்கு அனுப்பின அதே மாடல் தான். எனக்கும் அதே தான். இப்படி ஜென்ரலாக ஆன்லைனில் தானே வந்து உனக்கு கம்மியாக இருக்கும் ஸ்டோர் விட. பட் இது அது கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 5,000 கரெக்டாக 5,000 கம்மியாக இருக்கும். அது இதுவே போயிடலாம், இன்டெல்லே போயிடலாம்ல. சரிடா, நான் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிடுறேன். அப்போ வேணாம், அது கேம்பிளே வேணாம், இன்டெல்லே போயிடலாம். வேண்டாம். அப்போ வேண்டாம், அது எது கம்பேர் பண்ணிட்டு இன்டெல்லே போயிடலாம். சரியா? சரிடா, நான் இது பண்ணிடலாம், அட்வான்ஸ் மட்டும் பண்ணிடுவா. சரி, ஃபைன், ஓகே. நான் வந்த அப்புறம் நான் இப்போ வாங்கும்போது மட்டும் நீ வா. ஓகே, பை. ஸோ இவங்களுக்கு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போது எழுதி கொடுக்குறேன். they'll create one கஸ்டமர் ப்ரொஃபைல் மாதிரி அவங்ககிட்ட வாங்குறவங்க எல்லாருக்குமே. ஸோ therefore நம்ம நாளைக்கு சர்வீஸ் சென்டர் போகிறோம் அப்படின்னா உங்களுடைய நேம் ஒரு ஃபோன் நம்பர் அடித்தாலே உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன மாடல் லேப்டாப் வச்சுருக்கீங்க, அதுக்கான ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இல்லையா, எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான், சர்வீஸ் சென்டர் வேறு இடம் அண்ட் ஷோரூம் வேறு இடம் இல்லையா. ஸோ தட் ஐம் கிவிங் தட் டு ஹிம். ஸோ லேப்டாப் வந்து கம்பெனி நேம்லேயே பில் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தான் ஐ ஹவ் கிவன் ஹிம். 3064962 பில் வந்து கம்பெனி நேம்ல பண்ணிடுங்க சார். கிஷோர் மேட்ச் ஆகணும்ல உங்களுக்கு. ஜிஎஸ்டி நம்பர் போட்டு நீங்கள் இதை அடித்தாலே எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். டாக்ஸ் வந்து 18% தான்ல ஜிஎஸ்டி. பிரதீப், அட்வான்ஸ் பில் போடுங்க. வாட்ஸ்அப் அனுப்பிவிடலாம். ப்ராசஸர் இல்லாமல் போனாலே ஸோ நார்மல் எக்ஸ்ப்ராஸே இந்த ப்ரைஸ் வந்துடுது. நார்மல் கிடையாது. ஸோ அதை கம்பேர் பண்ண சொல்ல டிஸ்பிளே கிளாரிட்டி பெட்டராக இருக்கும், ப்ராசஸர் வந்து பெட்டர். இது ஸோ 1TB SSD-யோடவே வந்துடும். ஸோ வேல்யூ ஃபார் மணி, வேல்யூ ஃபார் ஒர்க். இது எங்கள் யூசேஜுக்கு வீடியோ எடிட்டிங்க்கு இது நல்லா சஸ்டெயின் ஆகும். நிறைய யூனிட்ஸ் எவ்வளோ நீங்கள் சேல் பண்ணியிருப்பீங்க. பிளாக்ஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஆஃப்டர் சர்வீஸ் எதுவும் இருக்குது. ஸோ நல்லா கம்ப்ளைண்ட் நான் வேறு எந்த பிராண்டோடய கம்பேரே பண்ணது. நான் வரும்போது பார்த்து தான் வந்தேன். நான் போகலாமா வேணாமல் யோசித்தேன். எனக்கு ஓகே, எனக்கு இதுதான் சாட்டிஸ்ஃபைங். ஏன்னா பிசி பில்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டாக இதுதான் இருந்தது. அதுதான் அந்த பிசி பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துன்னு வர முடியாது. பட் போர்ட்டபுளாக எனக்கு தேவைப்படுறதுனால எனக்கு
ஸோ நெக்ஸ்ட் அப் இவங்களோட ஆக்சரிஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து இவங்க கேமிங் லேப்டாப்ஸ்க்கான மவுஸு. ஸோ நைட்ரோ மவுஸ் லுக்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். இதில் இந்த கலர் கலராக லைட்லாம் எரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கேமிங் லேப்டாப் விச் ஐ பை ஃபார் எடிட்டிங். ஸோ கேமெல்லாம் இதில் ஆட போகிறது கிடையாது. ரொம்ப வருஷம் கனவுங்க ஆக்சுவலாக எனக்கு ஒரு கேமிங் லேப்டாப், ஒரு ஹை அண்ட் நிறைய ஸ்பெக் இருக்கிற லேப்டாப் வாங்கணும்னு. லுக்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஐ லவ் த ஸ்கின் ஆன் த லேப்டாப். அழகாக இருக்குது. நம்மளதை விட ரொம்ப அட்வான்ஸ்டான வெர்ஷன். பட் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு மாடல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாடல் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி வில் டூ த ஜாப் ஃபார் அஸ். கண்டிப்பாக நம்மளுடைய எடிட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஒரு ஹையர் குவாலிட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி லேப்டாப்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப வருஷம் ப்ரிடேட்டரில் லேப்டாப் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஃபைனலி தட் ட்ரீம் ஹஸ் கம் ட்ரூ. வி ஹவ் புக்ட் த லேப்டாப். கைஸ் ஒரு வழியாக இங்கே வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ வில் ஜஸ்ட் லீவ். அம்மா வந்து ஹோம் சென்டர் போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹோம் சென்டர் போகும். ஐ திங்க் ஷீ இஸ் இன்சைட். ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம். ஷட்டரை கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஸோ தட் இதுக்கப்புறம் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வில் கோ இன். ஹோம் சென்டர். அம்மா ஏய் மாம் என்னம்மா காசை கறியை அடிச்சு வச்சிருக்கிறீங்க அழகா. 180 அது 600 இப்படி இருக்கு பாரு. இந்த நேரம் உள்ள விட்டாது. மகவே சரி அதான் வாங்கி வச்சிட்டியா? அது ஏமா தூக்குற? கீழே வச்சு இழுத்துன்னு போமா. கீழே வை. நல்லா இருக்கிறேன் கரண்டிலாம் இந்தாக்குற தடியா கோல்கோல்னு. இது அந்த எண்ணெயை ஊற்றி கடாயில் தேக்கிறது தானே? எடுத்து உள்ள போடு. எவ்வளோமா அது? 390. இது கேட்குறேன் இந்த எண்ணெயை தடவுறது. இது இதோ 390. ஓ ஷிட். இதோ உன் பிஸ்கெட்டையும் உள்ளே வச்சிடறேன். குக்கீஸை உள்ளே வச்சிடுறேன். அதெல்லாம் பரவாயில்ல மம்மி. சம்டைம்ஸ் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து இந்த டெக்கார் ஐட்டம்லாம் வாங்குவேன். அது நம்ம இன்டீரியர் டிசைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வீட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் வில் யூஸ் த டெக்கார் ஐட்டம் வீட்டுக்கு ஆஃபீஸுக்குலாம். தட் அரௌண்ட் ஐ வில் கெட் ஃப்ரம் ஹோம் சென்டர். ஸோ இவங்ககிட்ட டெக்கார்ஸ் வந்து நல்லாயிருக்கும். என்னடா இது? ஒருத்தர் இங்கே தலையை தொங்க போட்டுட்டு மோஸ்ட் மஸ்குலர் போஸ் கொடுக்குறாரு. ஸோ these are the decors they have. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா டெக்கார் ஐட்டம்ஸ் தவிர சம்டைம்ஸ் கர்டன்ஸ், ரேக்ஸ் ஆர் பில்லோஸ் அதெல்லாமும் இங்கே வாங்கலாம். ஸோ ஹியர்ஸ் another டெக்கார் ஐட்டம். வருது பார்த்தீங்களா? டெக்கார் ஐட்டம்ஸ் டெக்னிக்கலி நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இங்கே வந்து நம்மளோட ஐட்டம் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஸோ மோஸ்ட்டாக வந்து வீட்டுக்கு தான் டெக்கார் ஐட்டம் தேவைப்படும் போது, அதாவது நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு சைட் ஒன்று முடிச்சு கொடுத்தோம் கீழ்பாக்கில். ஸோ அவங்க வீட்டில் வந்து கப்புள் ஆஃப் டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து தேவைப்படுது, பட்டுச்சு. ஸோ அதர் தென் தட் ஃபேக்ட்ரிக்கு இதெல்லாம் வந்து பெருசாக டெக்கார் ஐட்டம்ஸ் தேவைப்படாது. பட் இப்போ ஆன்கோயிங் சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் சைட், எம்டி இடத்துல ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் டெக்கார் ஐட்டம்ஸ் பெருசாக தேவைப்படாது. ஓ மை காட், அந்த மயில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் கெட்டிங் தெம். ஐயோ செம்மையாக இருக்குங்க. ஓகே, see this. ஸோ இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்கார் ஐட்டம் ஒன்று இருக்குது. ஒரு எலிஃபெண்ட் ஆன்டிக், ரொம்ப அழகாக இருக்குது. குட்டியான ஒரு 4. இட்ஸ் லைக் அன் எலிஃபெண்ட் ஹர்ட் ஃபாலோயிங் ஒன் பிக் எலிஃபெண்ட். நிறைய இருக்குது எலிஃபெண்ட் தீமில். அண்ட் தென் ஃபேரோஸ், Egyptian theme, Tutankhamun and all that is there. Looks very beautiful. Right side. So yet another beautiful collection of decors. இது வந்து சாமி பேஸ்டாக இருக்குது.
முருகர், பிள்ளையார், கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா எல்லாருமே இருக்காங்க, புத்தர். எவ்ரிதிங் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் ஹனுமார், எவ்ரிதிங் இஸ் தேர். லுக்ஸ் ரியலி ரியலி பியூட்டிஃபுல். மானு அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அழகாக பிளாக் அண்ட் ஒயிட் தீமு. இதெல்லாம் வந்து பிராஸில் இருக்குது. பிள்ளையார் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், ராதாகிருஷ்ணா. எவ்ரிதிங் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். டெஃபினட்டாக டெக்கார் வாங்கணும் அப்படின்னா ஹோம் சென்டர் கேன் பி ரெக்கமெண்டட். லுக்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்து. ஸோ எங்கள் அம்மா உள்ளே வந்ததுனால ஐ ஆல்சோ கேம் இன். லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஹோம் சென்டர் இஸ் ஆல்வேஸ் ஃபேவரட் பிளேஸ். லிட்டில் ஓவர் ப்ரைஸ்ட் ஐ வுட் சே. பட் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். லாட் ஆஃப் கிளாஸஸ், வைன் கிளாஸஸ், லிக்கர் கிளாஸஸ், யூனோ, அண்ட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஓ, 1 piece ரெட் வைன் 60 ml. ஓகே, அந்த மேஷ் பண்ணுற அந்த பார்டெண்டர்ஸ் வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் இருக்குது. ஸோ எதுவுமே நமக்கு தேவைப்படாது. நம்ம டீ டோட்டலர். ஸோ நன் ஆஃப் திஸ் ஷிட் இஸ் ரெலவென்ட் டு மீ. வேறு என்ன இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக ஹோம் சென்டரில் காட்ட? பியூட்டிஃபுல் பேன்ஸ். நான் ஸ்டிக்கிங் செராமிக். என்னம்மா போதுமா? வேணுமா? இது எடுத்துருவா. என்னம்மா ஷாப்பிங் பண்ணி ஹாப்பியா? ஹாப்பிடா. வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்டா டா போட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். கேஎஃப்சியில் என்ன வேணும்? மை ஃபேவரட் ஸ்நாக். கேஎஃப்சி வந்துட்டோம். சிக்கன் ஸ்நாக்கர். ஆமாம், யாருமே இல்லை. சர்ப்ரைசிங்லி இட்ஸ் க்ளோஸ்ட் கேஎஃப்சி. இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து மூடவே மாட்டாங்க. பட் ஸோ ஜஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ நான் பர்கர் வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, பேசியே சாவடிச்சிருவாங்க. அதனால் அந்த பர்கரை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிடலாம். எனக்கு எதுவும் வேணாம். யூஸ்வலி ஐ டோன்ட் ஈட் லாட் ஆஃப் ஜங்க். ஸோ ஷீ ஈட்ஸ். அதனால் அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வில் ஜஸ்ட் லீவ். சார், 5 minutes later. பர்கர் கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்கு. ஜென்ரலி சண்டே வந்து க்ரௌடடாக தானே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏய் மாம், இந்த என்ஜாய் பண்ண. அப்பாவை தொல்லை பண்ணி பர்கர் வாங்கிட்டேன். ரேவதி காட்டும் அதெல்லாம் தியாக்கு அம்மா பாருங்க பாருங்க சாப்பிட்டேன். ஹாப்பியா? எப்படி மாசா கெத்தா கேப்டனா? கைஸ், இந்த மாதிரி கேஎஃப்சிக்குள்ள விளாக் பண்ணுற ஒரே கஷ்டம்னா பாட்டு ஓடுது பார்த்தீங்களா, இது வந்து காப்பிரைட் ஆகும். அதான் ஒரே பிரச்சனை. பட் பாட்டு இல்லைன்னா நம்ம வந்து ஈஸியாக விளாக் பண்ணலாம். பட் இந்த பாட்டு வந்து இதில் ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா காப்பிரைட் ஆகிடும். விளாக் பண்ணுறது கஷ்டம். எப்படி இருக்கு? ரெடியாகிறீங்க எல்லாத்தையுமே தான் ரெடியாகும். அப்பா பேசல, அப்பாட்டேன் வந்து ஒன்று உங்கள் கேட்டாங்க என்ன சார் இருக்கோன்னு. இல்லை க்ளோஸ் மேடம் யங்ஸ்டார். நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன் அம்மாவை. ரெண்டு எனக்கு இது கிடைக்கணும். உங்கள் அம்மா இந்த வாரம்லாம் கொடுக்குறாங்களா? இது இல்லாமல் அம்மா சாமிகிட்ட வேண்டுவேன் பர்கருக்கலாம். இது என் உத்தரவு, மீறினா கடுப்பாயிருவேன். என்ன சாதாரணமாக அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு? அதை டேஸ்ட் கடவுளுக்கு ஒரு மரியாதை நினைச்சது எனக்கு கிடைக்கும். இதெல்லாம் வேண்டுவேன். பகவான் இந்த வாரம் எல்லாம் கொடுக்குறாரா? அப்புறம் கீழே ஒரு கால் லைனாக பைக் வச்சுருக்காங்க, பார்க்கலாமா? வா, நீயே வா. வாவ், நீ கரெக்டாக பைக் எக்ஸ்போ வேற. டியூக் 390 இந்த பைக்கு பேர். இந்த பைக் பேர் என்ன தெரியுமா? புதுசாக வந்திருக்கு எலக்ட்ரிக் பைக்கு. சூப்பராக
ஹஸ்க் வரணா சொல்லு. ஹஸ்க் வரணா. ஆமாம், இது பேர் ஹஸ்க் வரணா. இது என்னது? இது என்ன பைக்கு? போட்டுருக்கு பேர் அதுலையே டியூக் 390. சிவா அடுத்து வா. இதுண்ணா இப்போ தானே பேர் சொன்னேன். இது பேர்ண்ணா ஷார்ட் கட் புல்லட். அதான் சூப்பராக இல்லது. இது பேர் ஷார்ட் கட். அப்போ நான் பார்த்த பைக் வந்து இதுதான். சூப்பராக இல்லை? இங்கே வேணும் சீட்டு போடுங்க. வெயிட் அதிகம். இது 250 கிலோ. இது வந்து அதுலேயே வந்து இன்டர்செப்டர்னு சொல்லிட்டு. ஏன் ஓட்ட முடியாது? நம்ம தான் G900 வாங்குறோம்ல. வா. எதுக்கு 2 புல்லட் வீட்டில்? ஹிமாலயன். இது எல்லாமே ராயல் என்ஃபீல்டு தான். சரி, ஓகே, இந்த vlog முடிச்சிக்கலாமா? ஓகே கைஸ், வில் எண்ட் த vlog here. அதான் எங்கள் அம்மாவுடைய இதோட ஃபர்ஸ்ட் vlog ஆன் ஸ்க்ரீனாக உங்கள் முகம் காமிச்சு பேசுறது. I hope you enjoyed this. Leave your thoughts down in the comment section below. இதே மாதிரி நிறைய vlog பண்ணோம், இல்லை நாங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணோம்னா leave it down. So until I see you again in another video, take care, stay safe, signing off. Kishore. Anna, நீ ஏதாவது சொல்லணுமா? Bye. Okay, bye.